ஸ்டாலின் ஐயா இந்த இடத்துல தோத்துருக்காருல்ல, சிஎம்ஏ இந்த இடம் தோத்துருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அவர் அழ வரட்டுப்பா இது. ஆமாம், அவர் சொன்னாவே எனக்கு அழ வருது. தெரியல, எல்லாம் சின்ன பசங்க ஓட்டு போய் ஊழ்ந்ததால் சிஎம்முக்கு இந்த வாய்ப்பு இந்த மாதிரி வர்றதுன்னு. ஆனால் அதை நினச்சி பார்க்காத விஷயம், சிஎம் தோக்கன்றது நான் நினச்சே பார்க்கல. விஎஸ் பாபு அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க தாவேக்காலேருந்து. எப்படி பார்க்குறீங்க அதை? இன்னும் ஆட்சி அமைக்கலைல்ல, ஆட்சி அமைத்த பிறகு தான் தெரியும் எப்படி பண்ணுறாங்க. தலைவர் தோக்கலை, தலைவர் ஜெயிப்பார். எப்பவுமே அவர் தலைவர் தான். அடுத்த முதலமைச்சர் அவர் தான் கையெழுத்து போடுவார். நல்லா வந்து பேட்டி கொடுத்தாங்க. மனம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன ஓன் பண்ண கூட பண்ணல. அவர் நேரம் அது மாதிரி இருக்குது. அவர் நேரம் அது மாதிரி முக ஸ்டாலின் நேரம் அது மாதிரி. ஆமாம், வர ஒன்றே சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் 73 இடம் வந்தது. அவர் தோத்துறாரு, ரொம்ப கஷ்டமாகுது. அழ வருது. அப்புறமா பேசலாமா? பேசலாம். ரொம்ப வருத்தப்படுறீங்களே, ரொம்ப வருத்தமாக, ரொம்ப இவ்வளோ வருத்தப்படுற அளவுக்கு என்ன டச்சிங்காக இருக்குது? அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி அவர் நடிகர்கிட்ட தோத்துறாரு. அதனால வேதனை ஆகுது. நடிகர்கிட்ட தோத்தது பெரிய வேதனை, ரொம்ப வேதனை ஆகுது. ஒரு 3 வாட்டி தொடர்ந்து ஜெயிச்சவர் இங்கே நல்ல திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. நல்ல நிறைய தமிழ் இந்த தொகுதியில் ஃபுல்லாக நிறைய அந்த சைடெல்லாம் போனால் நிறைய பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி நல்ல கல்யாண மண்டபம்லாம் கட்டிக்கிறாரு. அவர் நான் நேரம் மாதிரி வந்துச்சு. நேரம் சரியில்லை. போடும் ஆட்சி வந்து இவர் பிடிப்பார். முக ஸ்டாலின் தான் பிடிப்பார். இப்போ அதனால தான் கம்யூனிஸ்ட்டு இவனுங்கெல்லாம் பேசுகிறாரு. இப்போ அவனுக்கு சான்ஸு போச்சு. 107 இடம் அத்தோட போச்சு. 108 இடம் ஒன்று காங்கிரஸ் போயிடுச்சு அந்த பக்கம். போச்சுனாலும் இவர் 108ல் ஒன்று போச்சுப்பா. 2 இடம் நிற்கிறாருல, ஒன்று போச்சுல. அப்போ 113 வாங்கியிருக்கான். இன்னும் முக ஸ்டாலின் வந்து கம்முன்னு இருக்காரு. ஏன்னா இவங்க கம்யூனிஸ்ட் எல்லாம் திருமாவளம் ஃபுல் சப்போர்ட்டு. கம்யூனிஸ்ட் ஃபுல் சப்போர்ட். இவரும் கம்யூனிஸ்டும் ஃபுல் அவனா ஒன்றுமே. அவர் தான் முதலமைச்சராக போகிறாரு. இன்னொன்னா பாரு. கண்டிப்பாக திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக. ரெண்டாவது இதில் ஒரு தொகுதி நடிகரில் பெரம்பூர் ஒரு தொகுதி திருச்சியில் தான் நிற்க போகிறாரு. திருச்சியில் நான் போகிறேன். போயிட்டு பிரச்சாரம் பண்ண முடியாது. எல்லாருக்கிட்ட சொல்லலாம் இப்போ நல்லது செஞ்சார். சிஎம் வந்து எல்லாம் பண்ணதெல்லாம் நல்ல விஷயந்தான், அது எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஜனங்க நான் நினச்சாங்கன்றது தெரியல, எல்லாம் சின்ன பசங்க ஓட்டு போய் ஊழ்ந்ததால் சிஎம்முக்கு இந்த வாய்ப்பு இந்த மாதிரி வர்றதுன்னு. ஆனால் அதை நினச்சி பார்க்காத விஷயம், சிஎம் தோக்கன்றது நான் நினச்சே பார்க்கல. எனக்கே ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஏன்னா அவர் நல்லா பண்ணார், அவரை தோக்க வச்சிருக்கக்கூடாது. அப்படி என்னென்ன இங்கே நல்லது பண்ணியிருக்காரு? நல்லது பண்ணியிருக்காருன்னா வந்து மண்டபம் கட்டியிருக்காரு, கல்யாண மண்டபம், பார்க்கு, இது இங்கே காலேஜ் திறந்துருக்காரு. இந்த மாதிரி விஷயம்லாம் நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஜனங்க மனசில் என்ன நடந்தது, என்ன ஜனங்க நினச்சாங்கன்றது எனக்கு தெரியாது. இல்லை, குளத்தூர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் நல்லது தான் பண்ணார், ஏன் ஜனங்க எல்லாம் தோக்கடிச்சிட்டாங்க, எல்லாருமே இப்படியே சொன்னால் அப்போ யார் தான் ஓட்டு போட்டவருக்கு? ஓட்டு போட்டது யாருன்னு தெரில. அதாவது உள்ளே இருக்கவங்களே ஓட்டை மாற்றி போட்டிருக்கவங்களும் டவுட்டாக இருக்குது. இப்போ அது இவிஎம் மிஷின்லேயே ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களும் டவுட் இருக்குது. எல்லாம் வந்து அதெல்லாம் அப்படின்னாக்கா இவ்வளோ சீட்டு வந்திருக்க முடியுமா? 8000 சீட்டு டிஃப்ரென்ஸ் வேறு. ஆமாம், அவ்வளோ சீட்டு வந்திருக்க முடியாது. ஆனால் சிஎம்ஐ குறை சொல்கிற அளவுக்கு எந்த இதுவும் கிடையாது, வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். குறை சொல்கிறவருக்கு இல்லாதவரே வந்து தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ வரவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? வரவருக்கு அவர் என்ன எதிர்பார்ப்புன்னு அவர் வந்து ஆட்சியில் உட்காந்தா தான் தெரியும் அவர் என்ன பண்ண போகிறாருன்றது. ஏதாச்சும் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்கா? இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வந்து பண்ணியிருக்காரா? இது வரைக்கும் அவரை நான் பார்த்தே இல்லையா. இதுக்கு மேலே தான் அவர் இதுக்கு இப்போ தானே உட்காந்துருக்காரு, இப்போ தானே புதுசாக வந்திருக்காரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்றது இது ஜனங்கக்கிட்ட தான் கேட்கணும், ஓட்டு போட்ட ஜனங்கக்கிட்ட தான் கேட்கணும். இது வரைக்கும் இவர் அனுபவசாலி, அவருக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனால் அந்த அனுபவம் இல்லாத ஆள் வந்தால் என்ன நடக்குன்றது வந்து உட்காந்தா தான் தெரியும்.
வந்து உட்காந்தா தான் தெரியும். அப்போ அந்த சொல்லிக்கிற அளவுக்கு இங்கே பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இங்கே பிரச்சனை அளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நான் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வரவர் என்ன செய்வார்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? வரவர் என்ன நான் செய்வார்னு எதிர்பார்க்கணும்னு கேட்டாக்கா அவர் வந்து உட்காந்தா தான் தெரியும். இது வரைக்கும் வந்தது இல்லை அவர். இல்லை இப்போ தானே வந்திருக்காரு. இது அவர் வந்து உட்காந்தா தான் ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு தான் அவர் பண்ணுறது நல்லதா கெட்டதான. நல்லது பண்ணால் அவருக்கு நல்லது, இல்லைன்னா இந்த மாதிரி வாய்ப்பு அவருக்கும் கிடைக்கும். இதே வாய்ப்பு தான் திரும்பவும் கிடைக்கும் அவருக்கு. இப்போ தோப்பாருன்னு சொல்கிறீங்க? தோப்பாருன்னு சொல்ல மாட்டேன். நல்ல மக்கள் வந்து இப்போ ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க. அதான் விஷயம். சின்ன சின்ன படித்த பிள்ளைங்கள்லாம் வந்து இப்போ ஓட்டு போட்டதால தான் அவ்வளோ பிரச்சனையாக வந்திருக்கு. இல்லைன்னா அவ்வளோ பிரச்சனை வராது. படித்த பிள்ளைங்க ஓட்டு போடுறது நல்லது தானே? ஆமாம், நல்ல விஷயம். அந்த படித்த பிள்ளைங்க விவரமாக பார்த்து ஓட்டு போட்டதால தான் இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வர காரணம். குளத்தூரில் யார் எம்எல்ஏ? குளத்தூரில் வந்து விஎஸ் பாபு. ஸ்டாலின் இருந்தார்ல, சிஎம்மாக இருந்தார், அவரே வந்து தோக்கடிச்சிட்டிங்களே. அதுதான் ஜனங்களோட தெரியல, என்னன்னு தெரியலையே. ஆமாம், யார் கேட்டாலும் தெரியலையே ஜனங்கன்னா அப்போ யார் தான் அவருக்கு ஓட்டு போட்டா? அதான் ஜனங்க தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆமாம், 8000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்காரு. அப்போ அந்தளவுக்கு ஸ்டாலின் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தார். சென்னை மாநகராட்சி இந்த கவருக்கெல்லாம் ரேடு பண்ணாங்க பாருங்க, இதுவும் ஒரு காரணம். வியாபாரிகளை பொதுமக்களை நிம்மதியாக இருக்க விடலை, அதுவும் ஒரு காரணம். இதுதான் காரணம் இல்லை, இதுவும் ஒரு காரணம். ஆமாம். இந்த குளத்தூருக்கு ஸ்டாலின் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? நிறைய பண்ணியிருக்காரு, குறையெல்லாம் சொல்ல முடியாது. தொகுதியை பொறுத்தவரை குறை சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு ஏதாச்சும் 1 2 சொல்லாமல்? கல்யாண மண்டபம், இந்த ட்ரைனேஜ், அதுபோக நிறைய விளையாட்டு திடல், குறையில. குளத்தூர் தொகுதிக்கு நல்லா இருக்குது. அதை மீறி இப்போ நல்லா இருக்கிறத மீறியும் ஒருத்தர் தோக்கடிக்கப்பட்டிருக்காருன்னா காரணம் என்ன? அதுதான் எல்லாம் இந்த இளையநிலை வாக்காளர்கள் தான். ஆமாம். சரி, இப்போ இவர் வந்தால் இவர் என்ன பண்ணுவார்னு எதிர்பார்க்குறீங்க? இனிமேல் தான் தெரியும், வந்தால் தான் தெரியும் அடுத்தனுடைய நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பார், மக்களுக்கு நல்லது, இல்லை இந்த தொகுதிக்கு இது வந்து செய்யலை அப்படின்னு சொல்லி எதிர்த்து கேள்வி கேட்குறது அப்படி எதுவும் இருந்திருக்கும். அப்படி ஏதாச்சும் பண்ணியிருக்காரா? அப்படி தெரியல, நமக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் தெரியல. ஆமாம், ஆனால் குளத்தூர் தொகுதி நல்லா செஞ்சுருக்காரு, பாராட்ட வேண்டிய விஷயம். ஆமாம். சரி, இவர் வந்தால் என்ன செய்வார்னு எதிர்பார்க்குறீங்க? என்னத்தை செய்ய போகிறாங்க, அரசியல் எல்லாம் ஒரே மாதிரி தான் செய்ய போகிறாங்க. ஆமாம். ஸ்டாலின் அளவுக்கு செய்வாரா, இல்லை ஸ்டாலினோடு பயங்கரமாக செய்ய மாட்டாங்க. ஸ்டாலின் அளவுக்கு செய்ய மாட்டாங்க, செய்கிறது வாய்ப்பு இல்லை. ஆமாம், கம்மி தான். தான். சரி, இவர்கிட்ட ஏதாச்சும் ஒன்று கேட்கணும், இந்த தொகுதி இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? தொகுதி பண்ணுற அளவுக்கு என்ன பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்துச்சா? பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி அதான் கடைக்காரங்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி அவங்க எது என்னெல்லாம் ஆட்சி எப்படி ஆண்டு போடும், பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். எப்படி வேணால் ஆட்சி பண்ணுங்க, பொதுமக்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருங்க, அது போதும், அவ்வளோதான். விஎஸ் பாபு அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க தாவேக்காலேருந்து. எப்படி பார்க்குறீங்க அதை? இன்னும் ஆட்சி அமைக்கலைல்ல, ஆட்சி அமைத்த பிறகு தான் தெரியும் எப்படி பண்ணுறாங்க. இல்லை, எப்படியும் பொதுவாக யாரையாவது ஒருத்தர் எம்எல்ஏவை நிறுத்துறோம் அப்படின்னா அவர் ஏதாச்சும் பண்ணியிருப்பார்ல இந்த நாட்டுக்கு. இங்கே வந்து முன்னாள் அவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் இருக்கும்பொழுது இருந்தார். இப்போ திமுகவில் மாவட்ட செயலாளர் இருந்தார். இப்போ தாவேக்காக்கு வந்திருக்காரு, தாவேக்காவில் வந்து எம்எல்ஏவாக இருக்கார். அப்போ திமுகவில் இருக்கும்போது இருந்தார்ல, அப்போ என்ன பண்ணியிருக்காரு அவர்? எல்லாரும் செய்கிற நலத்திட்டங்களை தான் அவரும் செய்திருக்காரு. அவர் திரும்பவும் வந்ததில் சந்தோஷம் தானா? இங்கே பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அவருக்கு ஜனங்கள் கொடுத்தது ஒரு ஏமாற்றம் தான். அநேக வாலிப தம்பி தங்கச்சிங்க அநேக பேர் வந்து அவருக்கு ஓட்டு அளிக்கலை, ஆனால் தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதன் நிமித்தமாக இந்த இழப்பு. ஆனால் இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளை ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்காங்க. அவர் இப்போ தோத்தது வெற்றி தானா இல்லை இழப்பு தானா? அதை பற்றி மக்களுடைய தீர்ப்பு நம்ம யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். மக்களுடைய தீர்ப்பு இப்படி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, ஏன் அவர் தோற்று போட்டாருன்றதுக்காக, ஏன் நம்ம வாக்களிக்கலன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. ஆனால் வந்து அவர் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, ஆனால் எப்படி அவர் ஜெயிச்சார்? யார்? நிறைய பேர் ஸ்டாலின் அவர்கள் தோத்தாரு சொல்லி வருத்தப்படுறாங்க. இப்போ இத்தனை பேரும் வருத்தப்படுறாங்க, அப்போ எப்படி தான் அவர் ஜெயிச்சார்? இந்த புதிய ஓட்டு தம்பி தங்கைகள் வந்து நிறைய பேர் வாலிப வயசு பசங்க போட்டு, அதாவது வந்து ஒரு 18லேருந்து 35 வயசுக்குள்ளே போட்ட ஓட்டு தான் அதிகம். அவங்க எல்லாருமே தாவேக்காக்கு தான் போட்டிருக்காங்க. அதனால் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ அந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இங்கே எந்த நல்ல திட்டமும் செய்யலையோ? நல்ல திட்டம் செய்யலைன்றதை விட, அதே வந்து அநேகர் வந்து திமுகவில் இருக்கிற ஓட்டு வந்து திமுகவுக்கு எப்போவுமே இருக்குது, ஏடிஎம்கே ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு இருக்குது. ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கிற ஓட்டுங்கள்லாம் வந்து தாவேக்காக்கு தான் போயிருக்கு. அதே மாதிரி வாலிப வயசு பசங்களும் தம்பிங்களும் தங்கச்சிங்களும் நிறைய அதிகமான பேர் வந்து தாவேக்காக்கு தான் போட்டிருக்காங்க. ஸ்டாலின் இப்போ இங்கே எல்லாத்தையும் என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? ஸ்டாலின் இல்லாதது எங்களுக்கு ஒரு வெறுமையாக தான் தோன்றுது. வெறுமையாக தான் இருக்குது.
சரி, இப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவராக கூட இல்லாத நிலைமையில மாறிடுச்சு. மாறி போச்சு. அதுக்காக வரது தக்கது தான். மக்களுடைய தீர்ப்பு அப்படி இருக்குன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும், தலை வணங்க வேண்டும். ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆமாம், வருத்தத்தோடு ஏற்றுக்கிறீங்களா, சந்தோஷமாக ஏற்றுக்கிறீங்க? வருத்தம் தான். நம்ம எந்த கட்சியும் இல்லை, ஆனால் என்ன வருத்தம் தான். ஏன்னா திரும்ப வந்து இவர் வந்திருக்காரு, இவர் வந்து மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்கணும். நல்லா இப்போ வந்திருக்காரு இல்லையா, அவர்கிட்ட உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? எந்த எதிர்பார்க்க, மக்களுக்கு நல்லது செய்தால் போதும். மக்களுக்கு நல்லது செய்தால் பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கணும். மது இல்லாத இதை ஒழிக்கணும்னா அது முடியாத காரியம். இன்றைக்கி மது கடைகளை மூடிட்டாங்கன்னா வருமானமே கிடையாது, அரசாங்கத்தை நடத்த முடியாது. அதனால் வந்து அது மூட முடியாது. அதனால் வந்து அவர் நலத்திட்டங்கள் சொல்லியிருக்காரு, அதை சொன்னதையே அவர் செய்து முடிச்சாருனாவே போதும். இந்த தொகுதிக்கு ஸ்பெசிஃபிக்காக இது மட்டும் வேணும் அப்படின்னா எதை கேட்பீங்க? இந்த தொகுதிக்கு என்னன்னா அநேகர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. அது நிச்சயமாக அநேகருக்கு வேலை கிடைக்கணும். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எந்த ஒரு ஆட்சி வந்தால் எந்தவும் செய்யலை. ஏடிஎம்கேவும் சரிங்க, டிஎம்கேவும் சரிங்க, யாரும் வந்து இது வரைக்கும் செய்யலை. இவரும் செய்வாரான்றதுலாம் நிச்சயம் கிடையாது. ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து கூலி தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் யாரும் எதுவும் செய்யலை. அதனால் வந்து இனிமேல் வருவங்களாச்சும் ஏதாவது செய்வாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். ஆட்டோ ஓட்டுநர்களையும் ஒரு கணக்கில் எடுத்துக்கோங்க. ஆமாம், ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் முக்கியம். ஆட்டோ ஓட்டுநர்கள் கணக்கில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லக்கூடாது. ஆட்டோ ஓட்டுநர்கள் முக்கியத்துவம் வாழ்ந்தவங்க. ஏன்னா நாங்கள் இந்தவங்களா யாரும் கண்டுக்கலாமல் பப்ளிக் சர்வெண்ட் 25 வருஷமாக செய்கிறோம். இந்த தொழிலை 25 வருஷமாக எந்த மினிமம் ஏற்றப்படல. அது வாழ்வாதாரத்துக்கு எந்த உதவியும் யாருமே பண்ணல. எந்த ஏடிஎம்கேவும் பண்ணல, டிஎம்கேவும் பண்ணல. இப்போ வரப்போகிற தாவகம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றது அடுத்த பிரச்சனை. அவங்களுடைய இதுவை பொறுத்து தான் இருக்குது. யாருமே வாழ்வாதாரத்துக்கு யாருமே யோசிக்கவும் இல்லை. ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஒரு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹவுசிங் போர்டு கொடுக்கல, ஒரு குடிசை மாட்ட வருத்துல ஒரு வீடை ஒதுக்கப்படல. ஆனால் எந்த வசதியுமே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி கூலி தொழிலாளிகளும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. அநேக கூலி தொழிலாளிகள் இருக்காங்க, யாருக்கும் எந்த விதமான பலனும் கிடையாது. அரசு ஊழியருங்க இவங்க தான் மேலே போயிட்டுருக்காங்களே கண்டி கூலி தொழிலாளிகள்லாம் கஷ்டப்படுறவங்க தினக்கூலியும் இப்படி கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். எந்த ஆட்சி வந்து எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த ஆட்சி புதுசாக வந்திருக்கு, மாற்றம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது சொல்கிறத விட அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். குழப்பத்திலே தான் இருக்குது. ஆமாம், உண்மை தான் அது. ஏன்னா அவங்க சொன்ன எல்லா நிபந்தனைகளையும் செய்து முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது இந்த நிபந்தனைகளை நாங்கள் வைக்கிறோம், அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு அவங்க தான் ஆலோசனை பண்ணணும். காத்திருந்து பார்ப்போம். சிஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தோக்கடிச்சிருக்கீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன் வருத்தப்பட வேண்டிய விஷயம்ன்றீங்க? புதுசாக ஒரு மாற்றம் வந்திருக்கு, அப்புறம் ஏன் அதை வருத்தப்படணும்? நிறைய விஷயங்கள் மாறணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, மக்கள் எதிர்பார்ப்பு மாற்றத்தை தானே கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். சரி, மக்கள் தான் மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காங்களே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாற்றம் வருதுன்ட்டு. என்ன மாற்றம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த தொகுதிக்குள்ள? நீங்கள் வரும்போது என்னெல்லாம் கடந்து வந்தீங்க? அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது? சரி, இதை விட வேறு என்ன பண்ணுன்றீங்க? கொண்டு அப்போது இங்கே இத்தனை விளையாட்டு திடல்கள் இருக்குது, என்ன கொண்டு வரணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? மக்கள் தான் சொல்லணும். இல்லை, நீங்கள் தானே கேட்குறீங்க. கேட்கும்போது மக்களோட ஜனரங்கமான கேள்வி இதுதான். எல்லா வசதிகளும் இங்கே நல்லா தான் இருக்குது. மக்கள் வேறு என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது தெரியல, பார்த்தா தான் மக்கள்கிட்ட தான் கேட்கணும். இவ்வளோ வசதிகள் செஞ்சு கொடுத்து ஏன் அவரை தோக்கடிக்கணும்? அப்போ கிட்டத்தட்ட 8000 வாக்கு வித்தியாசத்தில். கரெக்டு தான், நீங்கள் பேசுறது எல்லாமே கரெக்டு தான். எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துறாரு. அப்போ போட்டவங்கள தான் கேட்கணும். யார் தான் போட்டா? யாரை கேட்டாலும் வருத்தம் நாங்கள் எப்படி தோத்தாருன்னே தெரில அப்படி சொன்னால் அப்போ யார் தான் ஓட்டு போட்டா? போட்டவங்கள தான் சார் கேட்கணும். ஏன் போட்டாங்க, எதுக்கு போட்டாங்கலாம் கேட்க முடியாது. இதே மாதிரி வசதிகள் எல்லா இடத்துலையும் இருந்திருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். பட் ப்ராபப்ளி அதுதான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்தவர் இதை விட இன்னும் அதிகமாக செய்வார்னு எதிர்பார்ப்புகள் இருக்கா? 6 மாதம் வரைக்கும் எதுவும் பேச முடியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். 6 மாதம் கழிச்சு தான் எதையும் சொல்ல முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தொகுதியில் இதை நிறைவேற்றி கொடுக்கணுமா புதுசாக வந்தவர் அப்படின்னா எதை வைப்பீங்க? நிறைவேற்றி தரேன்னு அவர் தான் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அவரே என்ன நிறைவேற்றுறாருன்னு பார்ப்போம், அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொளத்தூர் தொகுதி வரைக்கும் அவரை தோக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் கொளத்தூர் தொகுதியில் வந்து அவர் வந்து மெயினான ஆள். அவருக்கே ஒரு நம்பிக்கை இருக்குது, தாய் வீடுன்னு சொல்லுவார். இதை புரியுதுங்களா? கொளத்தூர் வந்து முக்கியமான இடம், அதனால் அவர் வந்து தோக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. எங்கே போனாலும் பரவாயில்ல, தாய் வீட்டிலே போயிடுச்சு, அப்போ எப்படி பார்க்குறது? இதை போக மாட்டாருங்க, அவர் போகலை. ஜனங்கள் அந்த மாதிரி போக வச்சுட்டாங்க. அவருக்கு என்ன இங்கே என்ன செய்யலைங்க, எல்லாத்தையும் செஞ்சுக்க. காலையில் சாயங்காலம் நடக்கிறாங்களே நடப்பாதை, இந்த மாதிரி எந்த ஏரியாவிலையும் செய்யலை. இன்றைக்கி ரேஷன் கார்டு ஆஃபீஸு, போலீஸ் ஆஃபீஸு,
புரியுதுங்களா? மகளிருக்கு 5000 ரூபாய் யார் கொடுத்துக்கிறான்? 5 மாதத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1000 ரூபாய் யார் போட்டான்? யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை. 1000 ரூபா பார்த்தவங்க 2500 ரூபா பார்த்துருக்காங்க போல. இன்னும் பார்க்கவே இல்லையா? பார்த்தா தானே சொல்லுவாங்க. எதிர்பார்த்து போயிருப்பாங்க. எதிர்பார்க்காதே பார்த்தாங்களா? சொன்னாங்க, எல்லாம் செஞ்சாங்களா? இதுக்கு மேலே தானே செய்வாங்க, அந்த நம்பிக்கையில் தானே போயிருக்காங்க. செஞ்சது யாரு? ஸ்டாலின் செஞ்சார். அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். சொல்லாத செய்கிறேன்னு நான் கூட குதிரை மேலே ஏறி போயினே இருக்க முடியுமா? குதிரை மேலே குதிரை இருந்தால் தானே ஏற முடியும். அந்த மாதிரிங்க தலைவர் தோக்கலை, தலைவர் ஜெயிப்பார். எப்பவுமே அவர் தலைவர் தான். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் வந்து மனசை நீங்கள் தளர விடாதீங்க. அவர் நல்லா தான் இருக்கார். சரி, இப்போ அவர் இங்கே எப்படியும் பார்த்தாலும் இந்த இடத்துல அவர் எம்எல்ஏ கிடையாது. உண்மைதானே? நீங்கள் தானுங்க கிடையாதுன்றீங்க. அவர் உள்ளத்தில் அவர் தான் எம்எல்ஏ. எப்படின்னாலும் எங்களுக்கு அவர் தான் எம்எல்ஏ, அவர் தான் முதலமைச்சர். அதை மாற்ற முடியாது. கொளத்தூர் தொகுதி வரைக்கும் அவர் தான் முதல்வர், அவர் தான் எம்எல்ஏ, அவர் தான். இந்த தாய் வீடுன்னு சொல்லிட்டாருன்னு அந்த ஒரு வார்த்தையை போதான். அவர் தானே எங்கள் வீட்டு பிள்ளை. தாய் அடித்தாலும் பிடிச்சாலும் வலிக்காதுன்றீங்களா? ஆமாம், அதனால வந்து கண்டிப்பாக அடுத்த வாட்டி நின்னாலே அடுத்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிப்பார். இங்கே தான் நிற்பார். அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். அவருக்கு நம்பி கண்டிப்பாக ஜெயிப்பார். இப்பயே 8000 வாக்கு வித்தியாசம், அதுக்கப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? 8000 வாக்கு வித்தியாசம் இல்லைங்க. அது நிறைய கோல்மாலுங்க. அது ஏதோ கோல்மால் நடந்துருக்கு. ஆமாம், ஏன்னா யாரை கேட்டாலும் வந்து அவர் தோத்தது வருத்தம் தான், எப்படி தோத்தாரு தெரியல ஜனங்கன்றாங்க. அப்போ யார் தான் ஓட்டு போட்டா? உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி தெரியுது? கொளத்தூர் மக்கள் தானே அதை சொல்லணும். அது இல்லைங்க, நீங்கள் வந்து இப்போ தோத்தாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்றீங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? பத்தலை. இன்டர்நெட் சோஷியல் மீடியா மோகம் அப்படின்றீங்க. ஆமாங்க, சும்மா இப்போ வந்து அவருக்கு எதிரியாக இருந்தவர் தான் அவர் வந்து ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் அந்த ஒரு விசிலுக்காக போட்டாங்க. கண்டக்டர் விசில் அடிக்கிறான், போடுறவனும் விசில் அடிக்கிறான், தேட்டருக்கு போகிறோம். எங்கள் வீட்டு பிள்ளைய பசங்களும் விசில் அடிக்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் விசில் வச்சு கடைசியில் விசில் வர வச்சிட்டாங்க. கண்டிப்பாக நான் மொத்தத்தில் எங்களுக்கு மிஷின் மேலே சந்தேகங்க. மிஷின் மேலே, இவிஎம் மிஷின் மேலே. ஆமாம், யூஎன் மிஷின் மேலே எங்களுக்கு சந்தேகங்க. என்ன நடந்ததுன்னான்னு, ஏன்னா யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது பேட்டி தரவங்க வந்து அந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸருங்களே வந்து நான் கிட்டத்தட்ட வந்து 18-20 எலெக்ஷன் போயிருக்கேன். ஆனால் வந்து எப்போவுமே நைட்டில் வந்து நாங்கள் செக் பண்ணுவோம். யூடியூப்பில் பார்த்து செக் பண்ணுவோம். இந்த வாட்டி வந்து நைட்டில் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் மறுநாள் காலையில் தான் அந்த இவங்களை வச்சு செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுலேயே எங்களுக்கு சந்தேகங்க அப்படின்னு ப்ரொசீடிங் ஆஃபீஸரே சொல்கிறாங்க அப்படின்ற. அதே மாதிரி உதாரணத்துக்கு வந்து அவர் வந்து சவுத் சைடில் ஒரு 2-3 இடம் சொல்கிறாரு. ஒரு தாவேக வேட்பாளர் அவன் தோற்றுருவான், வரவே மாட்டான், அதாவது ஓட்டு போடுறதுக்கும் வரல, அவன் உள்ளே வரலையாம். அதே மாதிரி வந்து கவுண்டிங்னு அவன் படுத்து தூங்கியிருந்தானா, அவனை தட்டி எழுப்பி நீ ஜெயிச்சிட்டடான்னு சொன்னவனை தான் அவனை இது பண்ணாங்களாம். இப்போ இது எவ்வளோ சந்தேகம் வருது? இது யார் மேலே சந்தேகம் படுறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன சொல்லுங்க? ஆனால் உண்மையிலே சத்தியமாக சொல்கிறோம், இந்த தொகுதி மாதிரி நல்லது செய்த மனுஷன் இது வரைக்கும் எவனுமே இல்லை. ஏன்னா நான் வந்து என் வயசு வந்து எனக்கு 75 ஆகுது. நான் நாஞ்சில் மனோகரன் காலத்துலேருந்து, அன்பழகன் காலத்துலேருந்து நான் ஓட்டு போட்டுனுக்கிறேன். டிஎம்கேல இந்த அன்பழகன் காலம் அதுக்கு முன்ன எல்லாம். ஆனால் இந்த மாதிரி செய்தது யாருமே கிடையாது. இவ்வளோ இந்த ஹாஸ்பிட்டல் ஒன்றே சாட்சி சொல்லையா? வேறு முதல்ல எப்படி அவன் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ பில்டிங் கட்டி எப்படி அருமையாக கட்டிக்கிறாரு. அதே மாதிரி அது எதிர்க்கு அந்த லைப்ரரி 24 மணி நேரம் லைப்ரரி எப்படி இருக்குது? 24 மணி நேரம் லைப்ரரி. ஆமாம், அங்கே போய் பாரு. அப்புறம் வந்து இந்த பக்கம் இந்த ஜிகேஎம் காலனி புது கல்யாண மண்டபம், அந்த மாதிரி வந்து பார்க்கு, அந்த ஜிகேஎம் காலனியில் அழகான ஒரு குளத்தை, பாழஞ்ச குளத்தை சுற்றி நாகத்தம் ஸ்விம்மிங் பூல், அதே இடத்துல அந்த எதிர்க்க தாமரை குளம் ஸ்விம்மிங் பூலு. அப்புறம் வந்து பாக்ஸிங்காக வந்து அந்த லோகோவர் சாண்டா அது ஒரு ஸ்டேடியம். எந்த தொகுதியில் பண்ணாரோ இல்லையோ அவர் வந்து இதை வந்து சொந்தம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 46,000 கோடி இதில் எஸ்டிமேஷனில் கொளத்தூரில் வந்து மெட்ரோ, எங்கேயோ போக வேண்டிய மெட்ரோவை வந்து இங்கே எடுத்து வந்து இது பண்ண முடிகிற இது ஸ்டேஜில் இருக்குது. இவ்வளோ பண்ண மனுஷனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அது மிஷின் பண்ணிச்சோ மக்கள் இருந்துருக்குறாங்க. அதான் இந்த சின்ன சின்ன பசங்க விசில் அடிச்சானுங்க. அப்புறம் வந்து வீட்டில் சொன்னோம், பொம்பளை சொன்னோம். நிறைய வந்து இந்த 1000 ரூபாய் வாங்கின பொம்பளைங்களே நன்றி கட்டவளுங்கப்பா, அவ்வளோங்க மோசமானவனுங்க, நன்றி கட்ட பொம்பளைங்க. அதான் சொன்னோம், செரிக்காது. உண்மையிலே அவனுங்களாம் செரிக்காது. கட்சியாப்பட்ட 5000 சத்தியமாக செரிக்காது. அவ்வளோ வயிறறிஞ்சு சொல்கிறேன்ப்பா நான்.
கட்சின்னு சொல்ல நான் தனியாகவே சொல்கிறேன். நான் இந்த மாதிரி என் வீட்டுக்கு கீழே இருக்க ஒரு பொம்பளைக்கு அவங்க பையன் வந்து இந்த ஸ்டாலின் ஆஃபீஸாண்ட வந்து கம்ப்யூட்டர் படிச்சுட்டு அவனுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பேண்ட்டு ஷர்ட்டு, அப்புறம் அவங்க அம்மாவுக்கு புடவை, ஒரு குக்கர் மாதிரி ஒரு டப்பா எல்லாம் கொடுத்தாங்க. இவ்வளோ கொடுத்து அவங்க வந்து 4 ஓட்டு வந்து விசிலுக்கு போட்டு போனாங்க. அவங்க நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி இருக்குது. நன்றி கட்ட உலகையா இது. இதை பற்றி என்னையா பண்ணுறது? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிஷின் மேலே தான் எங்களுக்கு சந்தேகம். மிஷின் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. இதை கிளியர் பண்ணணும்னா தேர்தல் கமிஷனர் கிளியர் பண்ணணும். இது என்ன ஆக்ஷன் எடுப்பாங்களோ என்னன்னு தெரில. ஆனால் வந்து இந்த மக்களுக்கு இது வந்து இதுமாப்பட்டு இது குளத்தூர் தொகுதி இன்னப்பட்டு ஒரு இன்னொரு பீகார் மாதிரி ஆகிடும், பாட்னா மாதிரி ஆகிடும். வச்சுக்க போ, பீகார் மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஆமாம் சார், இந்த ஜனங்க நன்றி இல்லாத ஜனங்க சார். எவ்வளோ சார் ஏன் அப்படி சொல்கிறீங்க? அப்படி இல்லை சார், இந்த ஜனங்க பார்த்து ஐஃபையாக ஆகணும் சார். இந்த இடம் நானும் வந்து வெளியே நான் போடவே மாட்டேங்க. இவருக்காக இந்த வாட்டி நான் கொடி கூட பிடிச்சேங்க. மக்களுக்கு அவ்வளோ நன்மை செய்தாருங்க சார். வேறு எதுவுமே தேவையில்ல சார். விஐபி தொகுதி சார். இந்த ஜனங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் சார். ஐஃபையா 100 வாட்டி சார். ஒரு சிஎம் வந்து இந்த தொகுதிக்கு வந்து நின்றுது வந்து அவருக்காக இல்லை, அந்த முகத்துக்காக அது மக்கள் நல்லா செய்தாருங்க. ஒவ்வொரு டைமும் என்னென்ன தேவை எல்லாருக்கும் பார்த்து செய்தார். என்ன தேவை இருக்குது அந்த ஜனங்களுக்கு செய்யணும். நைட்டை பகலும் பார்த்துன்னு 24 மணி நேரம் வந்துட்டு இருப்பாங்க. அது தலைவர் யார் என்ன வேணும் கேளு. எங்கள் மண்டபத்தை பாருங்கள், ஐஃபையாக இருங்க. நாங்களாம் போக முடியாதுங்க. டெய்லியே பார்த்தா அந்த மண்டபத்தை பார்த்தா இந்த ஜிகேஎம் காலு ஸ்விம்மிங் பூல் என் பிள்ளைங்களை அடிக்கடி 150 ரூபா 100 அப்பா நான் ஸ்விம்மிங் பூல் போகிறவா எல்லாம் மனசு ஆசையாக இருந்த பக்கத்துலேயே இருக்குதுடா, நீங்களே போய்ட்டு வந்து அனுபவிச்சானுங்க. அப்பா ஜிபே பண்ணுப்பா ஒரு 50 ரூபா பசங்க ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணானு. இப்போ மன வருத்தமே அவர் தோக்க விட்டவனாலாம் வந்து அடுத்த முதலமைச்சர் அவர் தான் கையெழுத்து போடுவார். நல்லா வந்து பேட்டி கொடுத்தாங்க. மனம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அவர் தோல்வியை கண்டு வாய்ப்பு இல்லை. ஆனால் மீண்டுமாக சொல்கிறேன், அவர் தான் முதலமைச்சர் ஏற்பார். அவர் இதை பற்றிலாம் சோர்ந்து போக மாட்டார். நல்ல மக்கள் நல்லா சேர்ந்துருக்கிறாரு. ஒரு ஜனங்க தெரியாத சேர்ந்துச்சு தவறு. அந்த ஜனங்க வந்து தவறு அதை உணர்வாங்க. கண்டிப்பாக உணர்வாங்க. யார் சிஎம் இவ்வளோ சேர்ந்துருக்காங்கல்ல, கூடிய சீக்கிரம் பார்ப்பாங்க. யார் எங்கே பாருங்கள் இந்த தெருவில் அண்ணா நகர் பார்க்கை பாருங்கள். இந்த பார்க்கு நாங்களாம் 24 மணி நேரம் என்ன ஒன்று முன்னே இந்த ஹாஸ்பிட்டல் கூட வருவோம். பெரிய நகருக்கு பார்த்தா 10 நாள். இந்த 5 வருஷத்தில் எத்தனை வாட்டி சிஎம் இங்கே வந்துட்டு போயிருப்பாரு? ஏங்க கணக்கே கிடையாதுங்க. சிஎம் வந்தது கணக்கே கிடையாது. யாரும் வர மாட்டாங்க. நினச்சா ஓடி வருவாருங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முதலமைச்சர்ன்றல எம்எல்ஏ கூட செய்ய மாட்டாங்க. 1000 வாட்டி இந்த மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது உடனே வந்ததுங்க. தண்ணியிலேருந்து ரோடுலேருந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம்லேருந்து இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள்லாம் வந்து பயங்கரமாக நன்றி சொல்லணும். இன்றைக்கி விஐபி தொகுதின்னு குத்தா இருப்பார். அதுவே பெரிய விஷயங்க. இதெல்லாம் எவ்வளோ தண்ணி ஓட தருமா, இதெல்லாம் எவ்வளோ கோடி நின்று கூட நின்று எவ்வளோ மக்களுக்காக செய்யணுன்ட்டு சேவை செய்யினார். அந்த மக்களை பார்க்குங்க. கோட்ரஸ் என்னென்ன கோட்ரஸ் மழை காலத்துலலாம் தண்ணி வந்து தேங்கி நிற்குதுமா, அந்த பிரச்சனைலாம் இல்லை கிடையாதுங்க. இல்லை இப்போ ஃபுல்லாக சூப்பராக நல்லா பண்ணாங்கல்லங்க. எல்லாத்துலேருந்தே இல்லையா? இல்லை இவர் வந்து அப்போல்லாம் இருந்தது. இவர் வந்து எல்லாமே கேர் எத்தனை கோடி ஒதுக்கி எல்லாம் பண்ணாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள் ஜனங்க. இன்றைக்கி எல்லாம் ஜனங்க அழுகுறாங்க. எங்கள் சிஎம் இல்லைன்ட்டு இந்த தெருவை பார்த்தோன்னா விஐபி தொகுதி அழுகுறாங்க. அவர் இல்லாத ரொம்ப மனசு கஷ்டம். எல்லாம் எங்களுக்கு ஆதங்கம் தாங்க முடியல. எப்படி நான் சொல்கிறது, எப்படி அவரை ஆறுதல் பத்துதுன்னு தெரியல. நம்மளும் பாவம் அவர் கண்ணீர் இட்டது பார்த்து நமக்கு மனசு கஷ்டமாக. அன்னைக்கு அவர் தோற்றதுக்கே வந்து அது காரில் ஏறும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி நின்று. நான் என்ன சொல்கிறேன், ஜனங்களுக்கு நன்றி சொல்ல வந்துடக்கூடாதுங்க. ஏன் நன்றி இல்லாத ஜனங்களுக்கு அவர் நன்றி சொல்ல வந்தார். அதுவே பெரிய விஷயன்ற. நான் நன்றி என்ன நினைக்கிறேங்க, ₹1 கொடுத்தாலும் நன்றி நினைக்கணும். அதே போய்ட்டு அவர் வேறு எங்கன்னா இப்போ தொகுதியில் நின்றாங்களோ அந்த ஜனங்க நன்றி நினச்சி எல்லாம் சேர்ந்துருப்பாங்க. இவர் அண்ணா நகர் மாதிரி ஆக்கி அந்த ஜனங்கள்லாம் கை விட்றானாக்கா இதுக்கு மேலே என்ன வேணுங்க உங்களுக்கு? பசங்க எல்லாம் பார்த்து படைப்பாங்க பாருங்கள். இந்த படைப்பதுக்கே போதுங்க. இன்றைக்கி அந்த இடம்லாம் பார்த்தா சூப்பராகி போச்சுங்க. இந்த இடத்துல அண்ணா நகரோட ஏன்பா உங்கள் எல்லாம் கேட்குறாங்க, ஏங்கப்பா நீங்கள் தான் குளத்தூரில் உங்களுக்கு ஐஃபையாக கொடுத்துக்கிறாங்க. எங்கெல்லாம் நாங்கள் மாற தட்டி சொன்னோம், சந்தோஷமாக தாங்க செஞ்சு. ஏன் அவர் தோத்தாரு? ஏங்க ஒரு சில அவர் ஒன்றும் கெடுதல் எதுவும் பண்ணலங்க, நல்லது தான் செய்தார். ஒரு சில ஜனங்க தெரியாத ஜனங்க போயிட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் சொல்கிறது பெரியவங்க யோசிக்கணும். இவ்வளோ யோசிச்சிருந்தாங்கன்னா இப்படி நடந்திருக்காது. கண்டிப்பாக நடந்திருக்காது. ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்றப்போ இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அடுத்தவங்கள விட நீங்கள் யோசனை பண்ணணும். இவ்வளோ எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாது போயிட்டாரு. ஏங்க எதிர்கட்சி தலைவர் அவர் தாங்க. அவர் வருவாருங்க. அவர் வரமாட்டார், உதயநிதி தானே வருவார், சட்டமன்ற உறுப்பினர். பரவாயில்ல, யாராக இருந்தாலும் என்ன எங்கள் தலைவர்லேருந்து ஒருத்தர் போகிறாங்கல்ல, அது டிஎம்குள்ள ஒரு சந்தோஷம். அது பெரிய சந்தோஷங்க. ஏங்க என்னன்னாக்கா இவரை வந்து முதலமைச்சராக ஆக்கி உட்காரவங்களாம் சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஜனங்க இது மாதிரி பண்ணிடுச்சு. ஆனால் அவர் வந்து இது பண்ண முடியல, இப்படி கவுத்தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இதை வந்து ஜனங்க வந்து பெரிய துரோகம் பண்ணிச்சு. அது வந்து அவங்க வீட்டுக்கே பண்ண துரோகம் தான் இது. அவங்களுக்கே பண்ண துரோகம். ஆமாம், அவங்க வீட்டுக்கே பண்ண துரோகம் தான் இது உண்மை.
வேற ஒரு பசங்களுக்கு படிப்புலேருந்து எல்லாமே பார்த்தீங்க. இன்னைக்கு காலேஜில் யாருங்க போட்டுது அவர் 10th படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய் எல்லாம் இதெல்லாம் போய் பார்த்துட்டு எல்லாம் சினிமாலாம் சுற்றிட்டு இன்னைக்கு சினிமா முகத்தில் போய் எல்லாமே பண்ணிட்டு வராங்க. சினிமா முகத்தில் தோக்கடிச்சிட்டாங்கண்ணே. ஆமாம், வேறு இதுதான் சிஎம்லாம் பார்த்து தெளிவானவங்களாம் கரெக்டாக நின்று செய்தாங்க மக்களுக்கு. அதெல்லாம் நம்ம என்ன சிஎம் எல்லாம் நாங்கள் குறைய சொல்ல முடியாது. எங்கள் நிர்வாகி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, சரியாக இறங்கி வேலை செய்யலை, ஜனங்களை மதிக்கலை, அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. எங்கள் சிஎம் வந்து எல்லோரும் நம்பி விட்டார், அவங்க தான் இப்போ கால் வரனாங்க. யார் நாங்களாம் போய் இறங்கி வேலை செய்தோம்னாக்கா அவர் செய்த நன்மைக்காக நாங்கள் இறங்கி வேலை செய்தோம். இதே கட்சிக்காரங்கெல்லாம் கரெக்டாக நின்று வேலை செய்திருந்தாங்கனாக்கா இந்த ப்ராப்ளம் அவருக்கு வந்திருக்காது. யாரும் ஜனங்களை போய் கூப்பிடல, நேசிக்கலை. திட்டங்கள் மட்டும் போதும், நம்ம போய் பேச வேணாம் அப்படின்னு அவர் என்னன்னாக்கா எல்லா மக்களுக்கு எல்லாம் நான் செய்யிட்டோம், இதுக்கு மேலே என்ன செய்யணும், மக்கள் எல்லாம் இப்போ இவங்க கட்சிக்காரங்க போய்ட்டு இப்போ ஜனங்களை போய் கூப்பிடல, செய்யலை, எல்லாம் அரங்கச்சு ஜன எங்களை மீறி எதோ பண்ண முடியாது அவரை இது மாதிரி பண்ணாங்க. ஆனால் அவர் வந்து நல்லா இல்லை, அவருக்காக இந்த ஓட்டு தான் இந்த முகமோ. இப்போ நாங்களாம் போனதில்லை, அவர் செய்தவருக்காக தான் நாங்கள் ரோட்டில் நாங்கள் இறங்கி இவங்க செய்யலாம்னா இவங்களுக்காக நாங்கள் செய்தோம். கட்சிக்காரர் செய்யல கூட பரவாயில்ல, எப்படி போனால் நம்ம சிஎம் தோக்காடி கூட நாங்கள் இறங்கி செய்தோம். அப்படி இந்த ஜனம் நன்றி தரம் பண்ணிச்சு. நாங்கள் என்ன பண்ண முடியும், இது வரக்கூடாது, இது நடக்கூடாது, நாங்கள் இறங்கி எல்லாமே கொடி பிடிச்சோம். ஏங்க இது வரைக்கும் நான் பிடிச்சதே கிடையாது, பெரிய கொடி நான் பிடிச்சிட்டு வந்தேங்க. அவருக்காக நான் தெருவில் இறங்கினேங்க. எல்லாம் என்ன சத்தம் போட்டேன், என்னடா இவ்வளோ பெரிய கொடி பிடிச்சி சிஎம் இருக்குது இப்போ செய்த இந்த நன்மைக்காக நான் செய்து பிடிச்சிட்டு அங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணால் பெரம்பூர்லேருந்து இந்த அகர்வார் ஜிகேஎம் கல்லூரி நான் பிடிச்சிட்டு வந்தேங்க. யாருக்காக இல்லைங்க, அவருக்காக செய்த மட்டும்தான் ஒரு ஒன்று பார்த்து செய்தாருங்க. இந்த மக்களுக்கு 1000 ரூபாய்லாம் நாங்கள் எவ்வளோங்க 15ஆம் தேதியெல்லாம் டக்குன்னு வந்து விழுங்க. அதெல்லாம் எவ்வளோ யூஸ் ஆகும் தெரியுமா? அந்த டைமில் கேஸுக்கும் ஒவ்வொன்றும் எங்கள் காசு இல்லாத டைமில் டக்குன்னு ஒரு கேஸுக்கு யூஸ் ஆகும், எதுவும் யூஸ் ஆகும், எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஜனங்க கவுத்துச்சுங்க. இந்த தொகுதியில் வந்து பர்டிகுலராக இந்த தொகுதியில் வந்து 1 லட்சம் ஓட்டு எடுத்துருக்குறாங்க. 1 லட்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாளைக்கு தெரிஞ்சு எடுத்துருக்கலாம். அதை கணக்கில் வச்சு இவர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க பண்ணாங்களாம் பண்ணலையான்னு தெரியல. ஆனால் என்னுடைய இது பட்டது இவர் வந்து இந்த தொகுதி விட்டு தலைவர் வேறு தொகுதியில் நின்றால் சத்தியமாக ஜெயிச்சிருப்பார், என்னுடைய கணிப்பு. ஏன்னா இந்த தொகுதியில் 1 லட்சம் ஓட்டுக்கு அந்த எஸ்ஐஆரில் போயிருக்குது. பெரியவர் வந்து சொன்னார், பாருங்க எனக்கு ஓட்டில் வரல, லிஸ்ட்டு கிடையாது, எல்லாம் இருக்குது, ஆதார் கார்டெலாம் இருக்குது, எல்லாமே இருக்கான லிஸ்ட்டு வரல. அவர் என்ன பண்ண முடியாது, இவங்க தேர்தல் கமிஷன் என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன ஒரு ஐடியா பண்ணி ஓட்டு போடுற முடியல, அவர் அமுச்சு விட்டாங்க. என்ன பண்ண முடியும், அது மேலே டிஎம்கே ஓட்டு தான் மக்கள் போயிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன கேட்க, எஸ்ஐஆர் ஒரு பெரிய காரணம், எஸ்ஆரும் பெரிய காரணம், இந்த மக்கள் பண்ண சதியும் பெரிய சதி, நன்றி இல்லாமல் பண்ணாங்க. இதுதான் பெரிய விஷயம். மெயினாக வந்து 50 வயசுக்குலேருந்து 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 50 வயசு மேலே இருக்கிறவங்கள பர்டிகுலராக பார்த்து எடுத்துட்டாங்க, அவ்வளோதாங்க சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்னத்த சொல்கிறது. ஸ்டாலினுக்கு வந்து உண்மையாக இருந்து எல்லோரும் கஷ்டப்பட்டு நீங்கள் செய்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக தோற்றுருக்க மாட்டார். எல்லாரும் வந்து இறங்கி வேலை செய்திருக்கணும். போயிட்டு அவர் சிஎம் இருக்கிற அவர் வேலையை கரெக்டாக செய்தார். நீங்கள் ஒவ்வொரு தெருவாக போய்ட்டு ஜனங்களை போய் கூப்பிட்டு பக்கத்தில் அக்கம்பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை வாங்க அழைச்சி நீங்கள் நல்லா செய்திருந்தீங்கன்னா சிஎம்க்கு இந்த இறப்பே கிடையாது. புரியுதுங்களா? எல்லாம் செய்திருக்கணும். அந்த கட்சிக்காரங்களால தான் போச்சு. ஆனால் இவ்வளோ ஓட்டு அவர் முகத்துக்காக தான் எல்லாம் வந்தாங்க. இந்த ஓட்டு அவருக்காகவும் இந்த ஓட்டு தான் இது கட்சிக்காரங்க. இன்னும் நீங்கள் ஃபீல்டு ஒர்க் இன்னும் செய்திருந்தாங்கனாக்கா, ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். இன்னும் ஃபீல்டு ஒர்க் பண்ண எல்லா ஜனங்களும் யாரும் கட்சிக்காரங்க யாரும் வேலை செய்யலைங்க. எல்லாம் இந்த பொதுமக்கள் நாங்களாம் வந்து ஓட்டு போட்டு போக வேண்டிய ஆள். ஆனால் இப்படி தோற்று போகக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்களே இறங்கி வேலை செய்தோம். உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள் இறங்கி வேலை செய்தோங்க. இது போகக்கூடாது, சிஎம் செய்தாங்க. ஒரு நம்ம யாரோ ஒருத்தருங்க, நான் கஷ்டப்பட்டது நான் சாப்பிட போகிறேன். அந்த சிஎம் இவ்வளோ செய்து மக்களுக்கு சேர்ந்துருக்காரு, தோற்று போகக்கூடாது. இன்னும் மக்கள் நம்ம உற்சாகம் பண்ணால் இன்னும் நல்லா செய்ய ஆரம்பிப்பார், மக்கள் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுவார், எல்லா ஜனங்க அனுபவம் தான் நம்ம ஆசைப்பட்டோம். ஆனால் இந்த ஜனங்க எல்லாம் எப்படி பண்ணுவோம் நமக்கு நினச்சே பார்க்கலாங்க. இதுதாங்க மன வருத்தம். இப்போ ஒவ்வொரு கட்சிக்காரன் நான் சொல்கிறேன், நான் தப்பாக நினைக்கிறேன் மீடியாவில் கொடுக்குறேன்ட்டு. நீங்கள் கண்டி வேலை செய்திருந்தாக்கா நம்ம சிஎம் இன்றைக்கி தோற்றுருக்க மாட்டார். இறங்கி மக்களை போய் நேசிங்க, மக்களை போய்ட்டு கூப்பிடுங்க, புதுசாக ஆளுங்களை சேருங்க, புதுசாக பழைய ஆளுங்க வந்து வழி விடுங்க. வாங்க புதுசாக வரலாம், வா தம்பிகளை கூப்பிடுங்க. அவங்க வரவங்களை நீங்களே அவாய்ட் பண்ணி சேர்க்க மாட்டேன்ட்டு நீங்களே நல்லா இருக்கணும், நல்லா அப்படி எப்படி எல்லாருக்கும் ஆசை இருக்குது, அவங்க கூப்பிடுங்க, வாங்க வர அனுப்பிச்சி எல்லோரும் செய்யுங்க. என்ன பிரச்சனை இருக்குது தொகுதியில், உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் விசாரிங்க. 5 வருஷமாக இந்த நம்ம சிஎம் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை கூப்பிடுங்க, கேளுங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. தலைவருக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் செய்திருந்தீங்கன்னாக்கா, தலைவருக்கு நீங்கள் செய்கிற நன்றி கடனாக்கா இவங்களாம் நீ செய்து எல்லாமே கரெக்ட் பண்ணியிருந்தானாக்கா தலைவர் இவ்வளோ வெக்கப்பட்டு போயிருக்க மாட்டார். அவர் வெக்கப்படல இன்னைக்கு, நன்றி சொல்லிட்டு. ஆமாம், அவர் வெக்கப்படல. ஏங்க அவர்ஸ் பண்ணி அவர் கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டார். இதில் வெக்கப்பட்டுக்காரனாக்கா இவங்க கட்சிக்காரங்களோ இந்த மக்கள் தான் வெக்கப்பட்டாங்க. ஏன்னா அவர் நம்பி பொறுப்பாக போயிடுச்சு, நீங்கள் கரெக்டாக இது செய்யலை, அது மக்களுக்கு வந்து தலை வாங்கினீங்க நான் ஏற்றுக்கிறேன்னு போயிட்டார். அதுக்கு காரணம் வந்து ஒவ்வொரு கட்சிக்காரன் தான் எடுத்துக்கணும், அவர் எடுக்கக்கூடாது. அவர் மக்கள் நல்லா தான் செய்தார். பெரம்பூர் சீனிவாசா ரோடு, இதில் 70 ஃபீட் ரோடு, இந்த அஞ்சப்பர் ரோடு
மினி சிங்கப்பூர் மாதிரி இருக்குது பாருங்க, வயிறு எரியுது. அந்த லைட்டு, அந்த தெரு லைட்டெல்லாம் என்ன மாதிரி அருமையான இது போட்டு என்ன மாதிரி பண்ணிக்கிறோம். எந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு நான் ஏரியா தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஏரியா நான் பார்த்தது கிடையாது. சிட்டி உள்ள, சென்னை சிட்டி உள்ள இந்த மாதிரி ஏரியா நான் பார்க்கல. இந்த ஒரு ஐஃபையான இடம். ஆமாம், ஐஃபையான இடம், உண்மையிலேயே ஐஃபையான இடம்.